என்னுடைய பெயர் ஆதிமாயவன் கண்ணன். கண்ணா 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 சுன்னி கண்ணா. எனவே சின்ன கண்ணன் சாமி புண்டவாயா என்னையை உண்ட வாயில் சாமி நக்கனவாய் நாராயணா நற்குண நாராயணா சாமி வரகரித்தன பெருமாளே அதிகாரி பெருமாளே சாமி பச்சில் திருமேனி மாயா பச்சை திருமேனி மாயன் சாமி தென்னையில கலந்தா அதுவும் நானே சாமி மட்ட மத்தியாலும் மாமியால வந்து புண்ட அது நான் மாயவா எம்பெருமானே ஏழு கொண்டு வாரா. ஆமாப்பா தாங்களை காண வேண்டும் என்று நான் கந்துகாரிடம் 5000 ரூபாய் கண்டு எடுத்துக்கிட்டு இங்கிருந்து பொதுநடியா நடந்து 7 மலை தாண்டி ஆந்திராவுக்கே வரலான்னு இருந்தேன். 7 மலைக்கே வரலான்னு இருந்தேன். நீ நல்ல வேலை வெண்ணந்தோழியே பிரசிடண்ட் ஆகி போயிட்டேன். கவுன்சிலர் நான் தான். சாமி தாங்களை நோக்கி நான் சிரிவாக வேண்டும். என்ன சாமி இப்படி கேட்டீங்க? பரம்பரை பரம்பரையாக நாங்கள் பெருமாள் கோயில் உபசாரிகள். பெருமாள் கோவில் பூசாரியா? பூசாரி சாமி. தாங்கள் பெருமாள் குடியோ? எங்க தாத்தா போஷம் பண்ணாரு. உங்களுக்கு 5000 வீடு இருந்துச்சு. உங்க தாத்தா காலத்துல 5000 வீடு. சரி, எங்க தாத்தையும் ஒடுவுந்தலை குடிச்சு செத்து போயிட்டான். அடுத்தது எங்க அப்பா போச்சு பண்ணாரு 3500 வீடு. எங்க அப்பா தீபாவளின்னு கோட்டை குடிச்சு போட்டு போய் கிணத்துல உண்டு செத்து போயிட்டான். போதையில் நெப்பிச்சுட்டான். நான் போய் கருவறையில் உக்காந்தேன். போய் ஆட்டத்துக்கு ஆரம்பிச்சு ஒண்ணு சொல்லிக்கிறதுக்கு இல்ல. பூரா பெருகி போயிருச்சு. மிஞ்சி போயிருச்சுங்க. ஒரு 15000 வீடு எருகி போயிருச்சுங்கிறல்ல. ஒரு 50000 வீடுகள். இப்ப வந்து பாருங்க, எங்க ஊர்ல 3 வீடு தான் இருக்குது. என்ன ஜாமி பண்றதாலும் வரி வாங்கி நாங்களே சொத்து சேர்த்துக்கிட்டோம். பூரா ஓடி போயிட்டாங்க. வீட்டெல்லாம் நிறைய காடு ஓட்டி இப்ப சோளம் இறக்கி இருக்கிறேன். ஒரு கல்ல கொண்டு நடுறது இந்த சாமிக்கு 50,000 வரி பவர் கட்டணும் அப்படின்னு இப்படியே வரி வாங்கினா எந்த ஊருக்காரதான் இருப்பாங்க. சாமி இப்படி நின்னு பத்திரக்கு காட்சியிலும் அப்படியா அந்த பொண்ணாங்க எப்படி இப்படியா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. ஒரு எழுத்து மிஸ்டேக். இப்ப கரெக்டா நில்லுங்க மொண்டிக்கால் இப்படி. சரி நில்லுங்க. ஏற்பாடு மாளிகையில் தாய்வழியில் குழந்தையை மாய கண்ணன் ஊம்புகிறான். இந்த பாட்டு பாடுற வேலையே நான் நேரா சுப்பிரபாதத்துக்கு போறேன் சாமி. ஏன் சுப்பிரபாதத்தை பார்த்துட்டு இப்ப திருப்பதியில் கூட அதிகமா சுப்பிரபாதம் போடுறது இல்லப்பா. இப்ப பாருங்க, இப்பொழுது இந்த பக்தனுடைய சுப்பிரபாதத்தை பார்க்கிறேன். வெண்ணந்தூர்ல இருந்து திருப்பதிக்கே போறேன். அப்படியா? பாட்டை கேட்டு திருமலை வாசா திருவெங்கடேசா திருமலை வாசா திருவெங்கடேசா நமிதா பாலு ஆரோக்கிய பாலு நமிதா பாலு ஆரோக்கிய பாலு சகிலா சுத்து எஸ்டி புத்து அனுவாத புதிய தெரியாம நான் ஓட்ட முடியல. நீ ஏன்டா ஓட்ட? இப்ப
சுப்பிரபாதம் வேண்டாம். உசிருக்காக சாமிக்கு நான் மசிறு கொண்டு வந்து தரேன் சாமி. என்ன பாப்பாத்திக்கிட்டு உடி சாமி. காப்பாத்தி முடிக்க மாட்டாரே. இல்ல காப்பாத்தி உடி சாமி. சரி, நன்றாக காத்துக் கொள்கிறேன். இருந்த போதிலும் அறியாம என்னுடைய பெயர் கடனாக இருந்தாலும் நான் எப்படி பிறந்தவன்? ஆமாங்க. இன்னுமா திறந்திருக்க மாட்டாங்க, போயிட்டு வாங்க. ஆழ்வாரே, ஓய். நான் எப்படி பிறந்தவன் தெரியுமா? நான் ஒரு விதையெல்லாம் வித்து. அது ஏன் சாமி வண்டியில் போகும்போது ஆட்சி ரெண்டு கதையும் பிடிக்கிட்டு ஏய், என்ன சாமி விதையெல்லாம் கிடைச்சா? அது வண்டியில போகும்போது தானே. ஏய், இங்க வா. உனக்கு ஒரு பெரிய பணி சொல்கிறேன் தான். சொல்லுங்க சாமி. ஒரு மரம் இருக்கிறது. ஆமாங்க. அந்த மரத்துக்கு முதலிலே விதை முன்மா ஆ. அல்லது மரம் முன்னா? ஏங்க, விதை போட்டாதான் அது விதை முளைச்சு மரமா வரும். சரி. அப்ப விதை தானே முந்தி அந்த விதை எப்படி வந்தது? மரத்துல இருந்து வரும். அந்த மரம் எங்கிருந்து வந்தது? விதையில இருந்து வரும். அந்த விதை எங்கிருந்து வந்துச்சு? மரத்துல இருந்து வரும். ஏய், மரம் எங்கிருந்து வந்துச்சு? விதை எங்கிருந்து வந்துச்சு? சாமி பெருமாளே, இப்படிதான் என்னுடைய பிறப்பின் ரகசியம். இந்த பதிலும் ஏங்க நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் நான் ஒரு ஆப்படிக்காதான் சாமி வேலை சொல்ல முடியும். விதை முந்தியா மரம் முந்தியான்னு தெரியும். நீங்களே சொல்லுங்க சாமி. நண்பா, ஓய். என்னுடைய பிறப்பை யாருமே அறிய முடியாது. ஆமாங்க. அதனால ஆமாங்க, விதை இல்லாம பிறக்க முடியாது. யுகங்கள் இருப்பது 4 யுகம். யுகங்கள் என்பது 4. தெரியுதா துபாவரை கலியுகம். தெரியுதா குபாபுரி கலியுகம். என்னடா தெரியல கிளியாடு இருக்குடா. உள்ள மாதிரி ரெடியா இருக்கு. நண்பா, ஓய். இல்ல, கட்டி வேலுங்க. இப்போ நடக்கக்கூடியது துபாவரை யுகம். சரிங்க. இந்த யுகத்தினிலே ஓய். வசுதேவனுக்கும் சரிங்க. தேவகியோகனுக்கும் ஆ. மகனாக பிறந்திருக்கிறேன். சிறந்த இந்த போதிலும் ஓய். இன்றைக்கு என்ன வேலை? என்ன வேலை? தேவரும் ஆ. ஒன்று சேர்ந்து ஓய். என்னை கண்ணா பழந்தாமா என்று ஆ. என்னை தோற்றம் செய்கிறார்கள். ஏதோ காரணம் இல்லாமல் அழைக்கின்றார். ஆமா. புறப்படுங்க. அதனால ஓய். ஏவனை சென்று தாண்டதற்கு முன்பதாக ஆ. எனக்கு திருமணம் நடந்ததா? கொண்டாட்டி கூட்டிட்டே வந்திருக்கிறீங்க. ஆமா. சொல்லுங்க சாமி. எனக்கு எத்தனை மனைவிகள்? எத்தனை? 16,108. 16,108. ஆமா. ஆ. அது என்னுடைய ஆசை மனைவிகள் 8 பேர். சரிங்க. இத்தனை வந்து ஓ. சத்யா, ஆ. சாம்பவதி, ரோகிணி, ஆ. சுந்தரி, ஆ. லட்சுமணி, சரி. சாமா, ருக்மணி, சரிங்க. இப்படி சொல்லக்கூடிய ஆ. ஆசை மனைவிகள் 8 பேர். 8. இந்த பதிலும் ஓய். இன்றைக்கு என்னுடைய மார்பிலை குடியில் இருக்கிற மங்கை பெண் லட்சுமி. ஆ. அந்த மங்கை லட்சுமியை பார்க்க வேண்டும். மனைவியாகப்பட்ட லட்சுமி அழைத்து வா. சரி. அவளுக்கு ஒரு வாய்ப்பாடு சொல்லி விட்டு தேவனைக்காருக்கு புறப்பட வேண்டும். புறப்படுவோமா? விருதம் அழைத்து வாப்பா. அறிவியல்கள் சிறந்தே. ஆதி நாராயண எம்பெருமானார் மற்றும் ஞானவரக்கூடிய லட்சுமி தேவி அளிக்க லட்சுமி சபை தருவார். கேட்டா போதும்.
சபைக்கு பரிமார்ந்த வணக்கம். ஏன் மத்தாளக்காரனா கூப்பிடுறாங்க பாருங்க. மத்தாளக்காரனோய் மத்தாளக்காரனா ஏன்னா பூரா ஆடு கொட்டத்தலை இத்தனை சொக்கி சொக்கி விழுவும் அது மாதிரி விழுந்து போயிட்டாங்க. சாப்பாடு அப்படி டைமாய் போச்சா 3 to 4. அண்ணா தூரு வேம்பளகானே பாப்பா என் பொடல உங்களைக்கு அப்படியே கட்டவளக்க மாதிரி கடை வாங்கி அடிச்சுடே ஆளுக்காரனே. வாய் பாரு வவ்வால பொச்சு வச்சுக்கிட்டு மூஞ்ச பாரு எத்த சோடு அண்ணா கோமாளி அண்ணா கண்ணு தங்கச்சி பாப்பு அண்ணா ஓய் நல்லா இருக்கிறியா? ஏதோ நல்லா இருக்கிறாயா அப்படி வேலை அப்படியே நெளிகிற. எனக்கு பொம்பளைங்கன்னா பிடிக்கிறது இல்லையா. அப்படியா? எனக்கு ஏதோ பிடிச்சிட்டே இருந்தா தான் பேச்சு வரும். சரி ஐயா சரி பிடிக்கிறதா இருந்தா அண்ணா பொறுமை நானா என்னன்னா மணி 4 மணி ஆயிடுச்சு இன்னுமா போக குறையில. போயிட்டு இருக்காங்க. போன் போட்டாங்க. சரி 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 அம்மா ஓய் ஆமா பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும். போகட்டும் அம்மா ஓய் இருக்கும் தெய்வீக சபை ஆமாங்க. சபைக்கு முன்பதாக ஓய். ஆணாக பிறந்த அப்பமார்களும் மார்களும் பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும் ஆமா இன்னும் யாரு யாரு ஆன்லைன்ல ஆமா யாரு சிறியோர்களும் பெரியோர்களும் கடல் அலைகள் போல் சூழ்ந்துள்ளார். ஆமாங்க அவர்களுக்கு ஓய் மாரி சரஸ்வதி நாடக சபா சரி கலைக்குழுவின் சார்பாக சார்பாக என்னுடைய சார்பாக ஆமாங்க தானே முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். அம்மா சரி. இருந்தாலும் ஓய் இன்று பெரியோலா நிச்சயிக்கப்பட்ட நாடகத்தின் பெயர் என்னடி? என்ன நாடகம் என்னடி நாடகம்? சொன்னால் தெரியும் அம்மா. ஒன்னும் ஆ, காபரத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய வன்னிய புராணம் வன்னிய புராணத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய சரி வீரவன்னியன் பிறப்பு வீர வன்னியன் பிறப்பு நாடகத்தில் ஓய் தல்லார் தல்லார்னு அடே பல்லார் பல்லார்னு ஐயோ ஒரு ஓடி வந்திருக்கிறேன். கண்டாடுவாய் முண்டைய ஆச்சாமி நான் யாரு யாரு நான் யாரு வீட்டு பாப்பா? ஆமா உன்னை யாரு வாப்பா மத்தாமக்காரரா கேட்க மாட்டியா நான் ஒண்ணு கிடாம சொல்லுவனா? சரி நீ விரல விட்டுட்டே வருவியா? ஆஹா, நீ விரல விட சொல்லணும் அப்புறம் வந்து நாங்க கொண்டு என்னையே திட்டுவ. இப்ப அது இல்லடா கணக்குல விரல விடணும். சரி ஆயா சொல்லட்டுமா? சொல்ல ஆயா போடு போடு ஐயா நான் எங்கும் இறந்த மங்கை அந்த பங்கரை கலக்கு தங்கை.
அம்மா உனக்கு பிடிக்கும் எல்லா பிள்ளைங்களையும் அவங்களுக்கு பிடிக்கணும் ஆமா அண்ணா ஓய் இருந்தாலும் கேட்டு கொடுப்பது ஒரு மனித குணமா மனித குணம் கேளாமல் கொடுப்பது ஒரு தெய்வ குணமா அந்த தெய்வத்தின் குணம் ஆமாடி சரி இருக்கும் இடத்தில் தான் கொடுக்கணும் சொல்லி ஒரு குணம் இருக்கணுமா ஆமாங்க நல்ல உள்ளம் படித்த ஏய், இன்னும் வயசுல பெரியவராக இருந்தாலும் சரி. இன்னும் பெரியசாமி அப்பா அவர்கள் ஏய், அவர் பெயர் சொல்வது கூட ஏய், எனக்கு வயது பத்தாது சரிங்க அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படித்த ஏய். என்னுடைய வேடத்தை பாராட்டி எனக்காக அன்பளிப்பு செய்துள்ளார் சரிங்க ஆமா. ஓய் அன்பளிப்பு செய்த நல்ல உள்ளங்களும் ஒரு தண்ணி டம்ளர் காசு ஆமா ஆமா அந்த டேய் இவன் வாயில அவன் அறுத்து வச்சிருப்பாங்க அதையே இது வாங்கிட்டு வர சொன்னா அப்படியே உட்காந்து போற பாட்டு காணிங்க ஆமா சரி உன்னும் அன்பளிப்பு செய்யாத நல்ல உள்ளங்களும் பெரிய சாமி ஆமா சரிங்க எப்படி இருக்க வேண்டும் ஏய். நோயற்ற வாழ்வோ குறைவற்ற செல்லும் போல் ஏய். எதிர்கணி இல்லாமல் ஏய். அவர் செய்யக்கூடிய தொழிலும் ஓய். அவர் குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய கல்வியும் கல்வியும். என்றும் சீரும் சிறப்போடும் வாழ மழை போல கஷ்டம் வந்தாலும் பனி போல நீங்கும் என்று ஏய். நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் ராமோ ஆமா இருந்தாலும் தமிழ்நாடே வந்துள்ளனே ஏய். எமது பெயர் என்ன ஆமாயா அந்தரங்க மாதர் பச்சே அங்கத்து மாதர்களும் நான் சுந்தரம் உள்ளம் கொண்ட அம்மா ஓய் இந்த அன்னை வருகிறா என்று தெரிந்து ஏய். 1000 தாதிமார்கள் தங்கத்தால் ஆளா தீர்ந்து என்னை எதிர்பார்த்து நிற்கக்கூடிய சரி அன்பிலும் பண்பிலும் பாசத்திலும் சிறந்த மங்கை ஏய். எமது பேரோ ஓய். ஆதி மகாலட்சுமி அடடட, லட்சுமி தேவி சரிங்க அம்மா. அப்படி லட்சுமியாக இருந்தாலும் தங்கள் பிறப்பின் ரகசியம் அம்மா ஆமாயா இப்படி கேக்குறையே ஏய். நான் பாடா போன வகுப்புக்கு என்னடி திங்குற இந்த வகுப்புக்கா பன்னிப்பி அது அம்மா நான் எப்படி பிறந்தவள் என் பிறப்பின் ரகசியம் என்ன என்ன நான் எதுல பிறந்தேன் எங்க சாமி பிறந்தேன் ஒரு தெய்வலோகத்து பிண்டமா ஏய். இல்ல இந்த பூலோகத்து பிண்டமா ஐயா ஏய் சொல்லு சாமி ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பிறந்தவளா நானு ஏய். நான் எப்படி பிறந்தேன் எப்படி? இடத்த காமிக்கட்டுமா காட்டு சாமி எப்படி இருக்குன்ற பாக்குறேன் ஏன் அதுவா